எஃப்ஐஆர் 2 பண்ணுறதா இருந்தது. அது ஒரு சில காரணங்களால் டேக் ஆஃப் ஆகாமல் இருந்ததுனால பிரின்ஸ் பிக்சர்ஸ் வந்து எனக்கு வந்து தே ஆஸ்க் மீ டு டு a film. ஸோ ஆர்யா சார் வந்து அந்த ஷார்ட்டில் அப்படி பிடிச்சி இழுக்கணும். அப்படி பிடிச்சி இழுத்த உடனே அந்த சங்கிலி வந்து கழுத்தை கட் பண்ணிடுச்சு. ரொம்ப டீப் ஆயிடுச்சு. நல்லாவே கட் ஆயிடுச்சு. ஹேக்கர்ஸ் வந்து எங்கேயோ உட்காந்துட்டு சைனாவில் உட்காந்துட்டு ஹேக்கர்ஸ் வந்து இந்தியாவோட பவர் கிரிட்ஸை ஷட் டவுன் பண்ணியிருக்காங்கன்றது வந்து உண்மை சம்பவம். எலெக்ஷன் பற்றி பேசிட்டு இருக்கிற அந்த வைப்லேயே வந்து அந்த க்ரௌடோட அட்டென்ஷன் எவ்ரிதிங் வாஸ் ஆன் த எலெக்ஷன். ஸோ இந்த படம் வந்து ஐ ஃபீல் இட் ஜஸ்ட் காட் லாஸ்ட் இன் தட். திடீர்னு பார்த்தா யாரோ மைக்கை வாங்கி ரஷ்யனில் பாட்டு பாடுறாங்க. யாரா பாடுறதுன்னு பார்த்தா சரத்குமார் சார். ஸோ திடீர்னு அவர் வந்து அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்கு அவங்கள ஒரு ஸ்பிரிட்டடாக வச்சுக்கிறதுக்கு அவர் வந்து பாட்டெல்லாம் பாடி திடீர்னு அவங்களும் கூட சேர்ந்து பாடி. சாரா, நீங்க நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்டோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். எஃப்ஐஆர், மிஸ்டர் எக்ஸ் போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் இயக்குனர் மனு ஆனந்த் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் கேட்கறதுக்காக நாங்கள் ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லி, மிஸ்டர் எக்ஸ் மூவி ரீசெண்டா ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. படத்தோட டைரக்டர் நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? எப்போவுமே நம்ம ஒர்க் விலையில் வந்து ஆடியன்ஸ் அதை பார்த்தாங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். ஐம் ஹாப்பி தட் த ஃபிலிம் இஸ் கம் அவுட். எஸ். அண்ட் ஒவ்வொரு ஸ்டோரியுமே வந்துட்டு ஃப்ரம் பென் டு தேட்டர் வரைக்கும் ஒரு டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த படம் வந்துட்டு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிச்சு? அதாவது 3 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் அது ஆக்சுவலாக 3 வருஷம் ஆகும்னு பிளான் பண்ணி அப்படி பண்ணலை. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அதோட ஒரு ஜேர்னி இருக்குது. இந்த நியர்லி 100 லொக்கேஷன்ஸ் இந்த ஃபிலிம். நிறைய இடத்துக்கு போய் அங்கே ஷூட் பண்ண வேண்டிய கட்டாயம். ஸோ ராஜஸ்தானில் ஷூட் பண்ணோம், மும்பையில் ஷூட் பண்ணோம், ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணோம், தூத்துக்குடியில் ஷூட் பண்ணோம், சென்னையில் பண்ணோம், அப்புறம் அசர்பைஜான், இந்த மாதிரி நிறைய இடங்கள், குழு மணாலி. ஸோ லொக்கேஷன்ஸாகவே நிறைய கவர் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அங்கங்கே ஷூட் பண்ணும்போது அதோட வெதர், இப்போ ஓவர்சீஸ் அசர்பைஜானில் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் 4 மாதம் வெதர் டிலேனாலே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருந்தது. அண்ட் ஆக்ஷன் ஃபிலிம்ன்றனால அங்கே சில இடங்களில் போய் ஷூட் பண்ணும்போது அதோட பெர்மிஷன் வாங்குறதுக்கு டிலேஸ் இருந்தது. ஸோ அந்த ப்ராசஸ்ஸே இட் வாஸ் டைம் கன்சியூமிங். அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் ஹெவியாக இருந்தது படம். ஸோ அதுக்கு ஒரு டைம் இருந்தது. தென் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பிஸ்னஸ் டிலேஸ், ஓடிடி டிலேஸ், அந்த இதெல்லாம் இருந்தது. ஸோ ஃபைனலி நவ் இட் ஹஸ் கம். அண்ட் சார், உங்களோட 2 படமே வந்துட்டு ஒரு ஆக்ஷன் பேஸ்டு படமாக இருக்குது. நீங்கள் பர்டிகுலராக ஆக்ஷன் லவ்வரா இல்லை வேறு ஏதாவது ஜானர் ட்ரை பண்ணணுன்னு மைண்டில் இருக்கா இப்போ? இல்லை, சி ஐ பேசிக்லி லவ் ஸ்பை ஃபிலிம்ஸ். ஸோ அதனால் இது ரெண்டுமே வந்து மொதல் 2 படங்களுமே வந்து ஸ்பை ஃபிலிம்ஸாக இருக்கும்னு பிளான்லாம் பண்ணலை. எஃப்ஐஆர் ஒரு ஸ்பை ஃபிலிமாக வந்து அது ஹிட் ஆனதுனால ரெண்டாவது நிறைய வாய்ப்புகள் வந்தது எல்லாமே அதே மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. பட் அது பர்பஸ்ஃபுல்லாக அவாய்ட் பண்ண வேண்டாம், இமீடியட்டாக இன்னொரு படம் அப்படி. எஃப்ஐஆர் 2 பண்ணுறதா இருந்தது. அது ஒரு சில காரணங்களால் டேக் ஆஃப் ஆகாமல் இருந்ததுனால பிரின்ஸ் பிக்சர்ஸ் வந்து எனக்கு வந்து தே ஆஸ்க் மீ டு டு a film. பட் அவங்களுக்காக நான் எழுதின படம் வேற ஒரு படம். ஆக்சுவலாக ஒரு 6 months அதில் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் திடீர்னு அது நடக்காமல் வந்ததுனால ஆர்யா சார் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. ஆர்யா சாருக்கு ஒரு படம் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. அப்போது ஆர்யாவை மீட் பண்ணி நான் ஒரு 3 கதை சொன்னேன். அதில் ஒரு 3ஆவதாக சொன்ன லாஸ்ட் ஆப்ஷனாக சொன்ன கதை தான் மிஸ்டர் எக்ஸ். இது சொல்லக்கூடாது, அது அவர் இது வேண்டாம்னு சொல்லணும்னு நினச்சிட்டு தான் இதை சொன்னேன். ஆனால் அவர் இதுதான் பிடிச்சிருக்குன்னாரு. அண்ட் அதே மாதிரி மிஸ்டர் எக்ஸ் படத்தில் வந்து ஏகப்பட்ட லொகேஷன்ஸ் வந்து போயிருக்கீங்க. பாகிஸ்தான், ராஜஸ்தான் அண்ட் ஏகப்பட்ட ஃபாரின் லொகேஷன்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கீங்கல்ல. என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு ஒரு லொகேஷனும் மாற்றி அங்கே ஷூட் பண்ணுறது? ஒரு crew of 100 people or 150 people going to these locations and shootingன்றதே ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். இப்போது படத்தோட பிகினிங்கில் வந்து ஒரு ஸ்னோ மவுண்டன் சீக்வன்ஸ் இருக்குது. அது வந்து குழு மணாலியில் ரியல் மவுண்டனில் கிளைம்பர்ஸ் வச்சு ஷூட் பண்ணோம். ஸோ ஒரு கிளைம்பிங் டீம் மலைக்கு மேலே போகிற மாதிரி நாங்கள் ஆக்சுவல் கிளைம்பர்ஸை ஹையர் பண்ணி அவங்கள வச்சு தான் ஷூட் பண்ணோம். ஸோ லாஜிஸ்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கேருந்து ஃப்ளைட்டில் போய் ஒரு இடத்துல இறங்கி அங்கேருந்து பல மணி நேரம் மலைக்கு மேலே ட்ராவல் பண்ணி அங்கேருந்து இந்த ஷூட்டிங் நடக்கிற இடம் போகிறதுக்கு தனியாக ஒரு ஜேர்னி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் இருந்தது. இப்போ அசர்பைஜானில் போய் இப்போ ரஷ்யாவை சீட் பண்ண வேண்டியது அசர்பைஜானில் தான் ஷூட் பண்ணோம். அங்கே போகும்போது வின் ஃபேக்டர் பயங்கர ஹெவியாக இருந்தது. சில சீன்ஸ்லாம் ஷூட் பண்ணும்போது ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரோன் மேலேயே போகலை, ஏன்னா அவ்வளோ காற்று.
ஸோ அந்த மாதிரி லொஜிஸ்டிக்கல் சேலஞ்சஸ் ரொம்ப இருந்தது. அது அங்கே எல்லாமே வந்து ஆக்ஷன் இருந்தது. அங்கே எல்லாமே இந்த ஸ்டார்ஸ், ஷரத் சார் இருந்தாங்க, கௌதம் கார்த்திக் இருந்தார், ஆர்யா சார் இருந்தாங்க, மஞ்சு மேம் இருந்தாங்க. ஸோ இவங்களை எல்லாரையும் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சு ஷூட் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு. அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ்ட். ஸோ எப்படி சார் வந்து சூஸ் பண்ணீங்க? ஆர்யா சார், கௌதம் கார்த்திக் சார், அப்புறம் அங்கேருந்து மஞ்சு வாரியர் மேம். ஸோ அந்த ஸ்டோரி பற்றி சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு ஆர்யா சார் ஓகே ஆகி அவர் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒன்று ஒன்றா. ஸோ ஆட்டோமேட்டிக்லி த நெக்ஸ்ட் இந்த படத்தோட மெயின் ஆன்டகனிஸ்டாக பார்க்கணுன்னா கௌதம் கார்த்திக் ப்ளே பண்ணுற அந்த கேரக்டர். ஸோ ஐ வாண்டட் ஹீரோ ஹூ கேன் ப்ளே எ நெகட்டிவ் ஷேட். ஸோ அப்படி தான் கௌதம் கார்த்திக் மாதிரி யாராவது பண்ண ஒரு யங் ஹீரோ, டைனமிக்கான ஒரு ஹீரோ, அவரை இது வரைக்கும் பார்க்காத ஒரு தோற்றத்தில் காமிக்கிறது ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ அவரை கேட்ட உடனே அவர் இமீடியட்டாக ஓகேன்னு சொல்லிட்டாரு. மஞ்சு மேமோட கேரக்டர் வந்து இது ஒரு ஃபீமேல், வெரி ஸ்ட்ராங் ஃபீமேல் ப்ரெசன்ஸ். எனக்கு வந்து யூஸ்வலி வென் ஐ ரைட் மை ஃபிலிம்ஸ் தேர் ஆல்வேஸ் பி அ ஸ்ட்ராங் ஃபீமேல் ப்ரெசன்ஸ். எஃப்ஐஆர்லேயும் வந்து தேர் வர் 3 கேரக்டர்ஸ். ஸோ இந்த படத்தில் த மெயின், அதாவது இவங்க எல்லாமே ஸ்பைஸாக இருந்தாலும் அவங்கள வந்து மேனேஜ் பண்ணுற, இல்லை அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சீஃப் ஆஃப் ரா, ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உமன் கேரக்டர். அது யார் ப்ளே பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு பேசும்போது மஞ்சு மேம்னு மாதிரி சொன்னேன். அப்போ மஞ்சு மேம்கிட்டே நரேட் பண்ணுங்களேன் அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னார். அப்படி தான் மஞ்சு மேம்கிட்ட நரேட் பண்ணி அவங்க தே டுக் ஹர் டைம், ஒரு 3 மாதம் எடுத்து தான் ஓகே சொன்னாங்க. ஓகே, கதையை ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் என் கூட உட்காந்து ஒரு தடவை ஸ்கிரிப்ட் ரன் த்ரூ பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓகே சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி இது வென்ட் த்ரூ தட் ப்ராசஸ். அண்ட் மஞ்சு வாரியர் மேமோட அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் வந்து நீங்கள் டைரக்ட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? நான் இப்போ சொன்ன மாதிரி கௌதம் கார்த்திக் மாதிரி ஒருத்தர் உள்ள வரும்போது அவரை இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஸ்பேஸில் காமிக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி தான் மஞ்சு வாரியர் இஸ் அ சூப்பர் ஸ்டார். அவங்களுக்கு அங்கே கேரளாவில் இம்மென்ஸ் ஃபேன்ஸ் ஃபாலோவிங் இருக்குது. இங்கே இப்போது தமிழ்நாட்டிலையும் ஷி ஹேஸ் அர் ஓன் க்ரௌட். ஸோ அவங்கள மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் உள்ளே வரும்போது அவங்கள வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அவங்கள இது வரைக்கும் ஆடியன்ஸ் பார்க்காத ஒரு ஸ்பேஸில் காமிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவங்களுக்காகவே எழுதினேன். அவங்களோட அந்த கேரக்டருக்கு ஒரு மாஸ் அப்பீல் கொடுக்கறதுக்கு அவங்க இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஸோ அது நல்லா அமைஞ்சிடுச்சு பை காட்ஸ் கிரேஸ். ஸோ எல்லாரும் அதை பற்றி இப்போ பேசுகிறது இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஷி இஸ் ஸோ டெடிக்கேட்டட். அவங்க வந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணது ஹார்ட்லி தேர் வர் எனி டூப் ஷாட்ஸ். அவங்களே தான் எல்லாமே பண்ணாங்க. ஸோ அது ஜஸ்ட் ஒர்க்ட் அவுட் வெல். அவ்வளோதான், காட்ஸ் கிரேஸ். அண்ட் இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் வந்துட்டு இருக்கிறதால உங்களுக்கு ஆஸ் அ டைரக்டராக வந்துட்டு ஏதாவது விஷயத்தில் கஷ்டமாக இருந்துச்சு சார்? இப்போது இதில் 2 ஹீரோ இருக்காங்க அண்ட் சரத் சார் இருக்காரு, மஞ்சு வாரியர் மேம் இருக்காங்க. ஸோ இவங்களில் வந்துட்டு எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களா, இல்லை நான் பெருசா நீ பெருசா அந்த மாதிரி? கேரக்டர் ஸ்பேஸ் கூட எல்லாருக்குமே அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து காமிக்கணும். ஆக்டர்ஸோட ஈகோனால எந்த பிரச்சனையும் வரல. Okay, they were all very sorted and very matured and very professional. எந்த பாயிண்ட்லேயுமே வந்து என் கேரக்டருக்கு வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, இல்லை என்னோட இது வந்து நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அந்த மாதிரி எந்த டிமாண்டும் ஆர்யா சாரும் வைக்கல, கௌதமும் வைக்கல, மஞ்சு மேம், சரத் சார் யாருமே வைக்கல. அண்ட் பியாண்ட் தீஸ் 4 அனாகா இருந்தாங்க, அதுல்யா இருந்தாங்க, ரைஸா இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து அவங்க கேரக்டர் என்னமோ அதில் தான் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ரிட்டன், ஸ்கிரிப்டை எழுதி அவங்க கையில் கொடுத்து அவங்க எல்லாருமே அதை படித்ததுக்கு அப்புறம் தான் உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க என்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரி படம் இது, இதில் வந்து நம்மளோட ஸ்பேஸ் என்ன அப்படிங்கிறத நல்லா உணர்ந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வந்தாங்க. ஸோ அதனால் there were no insecurities or ego அந்த ஸ்பேஸுக்குள்ளே போகல. they were all focused on சரி இது கரெக்டாக இருக்கா, என்னோட மீட்டர், அதாவது நான் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுறேன்னா. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே அது புதுசாக இருந்தது. ஸோ அவங்க ஆல் ஆஃப் தம் ஃபோக்கஸ்ட் ஆன் சரி நான் அது கரெக்டாக பண்ணுறேன்னா இல்லை மீட்டர் தப்பாக போகுதா, அந்த ஒரு ஸ்பேஸில் தான் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி துரந்தர் மூவி எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி. ஈவன் தட் ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஸோ துரந்தர் மூவிக்கும் மிஸ்டர் எக்ஸ் மூவிக்கும் ஏதாவது சிமிலாரிட்டிஸ் இருக்கா? சிமிலாரிட்டிஸ்ன்றதே ஐ திங்க் இட்ஸ் அன்ஃபேர் டு கம்பேர்.
ஓகே, ஓகே. ஒரு 250 crore ஃபிலிம் பட்ஜெட் இருக்கிற ஃபிலிமுக்கும் ஒரு தமிழ் படத்தோட பட்ஜெட் என்னமோ இட் இஸ் அன்ஃபேர் டு கம்பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட்லி சிமிலாரிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து துரந்தரும் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ், அதே தான் மிஸ்டர் எக்ஸும். மிஸ்டர் எக்ஸ் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் 7 different ட்ரூ ஈவெண்ட்ஸ் தட் ஹேப்பன்ட் இன் இந்தியா. 1965 இருந்து 2022 வரைக்கும் நடந்த ஒரு 7 டிஃப்ரெண்ட் உண்மை சம்பவங்களை எடுத்து ஒரு ஸ்க்ரீன் பிளேயா அமைச்சிருக்கோம். அந்த ஒரு சிமிலாரிட்டி தான் இருக்கு. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்க துரந்தர் மூவி மிஸ்டர் எக்ஸ் மூவி வந்து சிமிலாரிட்டிஸ்னா அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான், மற்றபடி துரந்தரோட பட்ஜெட் வேற, மிஸ்டர் எக்ஸோட பட்ஜெட் வந்து வேறன்னு. அப்போ துரந்தர் அளவுக்கு பட்ஜெட் இல்லாததுனால தான் மிஸ்டர் எக்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரீச் ஆகலைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சி பட்ஜெட் நான் அந்த கம்பேரிசனுக்காக சொன்னேன். ஓகே, ஸோ ஒரு 200 crore or 300 crore பட்ஜெட் இருக்கிற ஒரு படத்தோட எக்ஸிக்யூஷன் லெவல் வில் பி மச் டிஃப்ரெண்ட் டு வாட் 30 or 40 crore இன்வெஸ்டட் ஃபிலிம் வில் பி. ஏன்னா அதுதான் அதோட ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி. ஏன்னா எவ்வளோ சில விஷயங்களை வந்து பெருசாக காமிக்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஸோ இப்போ ஒரு தமிழ் படத்துக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து இட்ஸ் ஸ்டில் ஃபார் அ தமிழ் ஃபிலிம் இட்ஸ் அ டீசன்ட் பட்ஜெட். ஒரு 30 or 40 crores இஸ் அ குட் பட்ஜெட் ஃபார் அ தமிழ் ஃபிலிம். அதில் என்ன பெருசாக காமிக்க முடியுமோ அதுதான் நாங்கள் காமிச்சிருக்கோம். பட் வி காண்ட் ஆப்வியஸ்லி இப்போ துரந்தர் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் போய் ஒரு 100 daysக்கு அவங்க வந்து 500 பேர் ஒர்க் பண்ணி பாகிஸ்தானோட ஒரு சிட்டியே கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லாத காரணத்தினால ஒரு சில விஷயங்கள் கிரியேட்டிவ்லி நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு சிமிலாரிட்டி ஒரு கம்பேரிசன் தான் சொன்னேன். அதே மாதிரி இந்த ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ்லாம் வந்து கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒர்க் அவுட் ஆகும்னு என்ன கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு சார் உங்களுக்கு? ஸ்பை ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்க்கு வந்து எப்போவுமே ஒரு எலிமெண்ட் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. ஓகே, ரிலேட்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இம்மீடியட்டாக நம்ம ஆடியன்ஸ் வந்து ரிலேட் ஆக மாட்டாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய சேலஞ்ச். அதை வந்து நண்பகத்தன்மையோட நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்றதே வந்து இட் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். இப்போ மிஸ்டர் எக்ஸோட பிகஸ்ட் சேலஞ்ச் இட் செல்ஃப் இஸ் தட் எடுத்திருக்கிற சப்ஜெக்டே வந்து இட்ஸ் அ ஹை கான்செப்ட். ஒரு நியூக்ளியர் டிவைஸ் உண்மையிலே நடந்த சம்பவமாக இருந்தால் கூட ஒரு ஹிமாலயாஸில் ஒரு நியூக்ளியர் டிவைஸ் தொலைஞ்சு போச்சுன்றது வந்து உண்மையிலே ரெக்கார்ட்ஸில் இருக்குது. அந்த தொலைஞ்சு போன டிவைஸை வச்சு இன்னைக்கு ப்ரெசன்ட் டேல ஒரு த்ரெட் நடக்குது அப்படிங்கிறது வந்து என்னையா சொல்கிற, ஏதோ ஒரு நியூக்ளியர் டிவைஸ் தொலைஞ்சு போச்சுங்கிற, அது வந்து இன்னைக்கு வந்து G20 சம்மிட் இங்கே நடக்குதுங்கிற, இதெல்லாம் நடக்குமா அப்படின்றதான் ஒரு சஸ்பெண்டட் பிலீஃப் தான் இருக்கும் நம்ம மக்களுக்கு ஜெனரலாக. இது வந்து ஒரு சாதாரண கமர்ஷியல் படம் இல்லை. அதாவது ஒரு ஹீரோக்கும் வில்லனுக்கும் இருக்கிற சண்டை, இல்லை ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு கும்பல் வருது, அவரை எப்படி அடிச்சு போட்டு காப்பாற்றிட்டு போனார் அப்படிங்கிறது இல்லை கதை. இட் இஸ் ட்ரூ இவெண்ட்ஸை எடுக்கும்போது அதுக்குண்டான சேலஞ்ச் இருக்குது. அதை வந்து ரியலிஸ்டிக்காக எப்படி காமிக்கிறது, ரொம்ப சஸ்பெண்டடாக நம்ம காமிச்சாலுமே, ரொம்ப லார்ஜ் தேன் லைஃபாக காமிச்சாலுமே புரியாது. இப்போது ஜேம்ஸ் பாண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து தமிழ் சினிமாவில் டப்புன்னு காமிச்சா என்ன கதை விட்றீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஸோ எக்ஸோட பிகஸ்ட் சேலஞ்ச் வாஸ் தட் எப்படி இதை வந்து ரிலேட்டபிளாக காமிக்கணும் அப்படிங்கிறது தான் இருந்தது. ஸோ அந்த விதமான சேலஞ்சஸ் தான் இந்த படத்தில் ஒரு ஸ்பை த்ரில்லர்னு எடுக்கும்போது அந்த சேலஞ்ச் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இன்னமும் வந்து தமிழ் சினிமாவில் இந்த ஜானரை வந்து முழுசாக ஓப்பனாக அக்செப்ட் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இட் இஸ் ஸ்டில் அ சேலஞ்ச். மேபி இன் த நெக்ஸ்ட் 5 years or 10 years இந்த மாதிரி படங்கள் இன்னும் வர ஐ திங்க் பீப்புள் ரீச் will be much better. ஓகே. அண்ட் சார் நீங்கள் வந்து பேசும்போது சொன்னீங்க இது ஒரு ட்ரூ ஈவெண்ட் நடந்த சம்பவம் அப்படின்னு சொன்னீங்க. பட் இதில் இந்த நியூக்ளியர் டிவைஸ் இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணீங்க, எந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இதெல்லாம் ஆட் ஆச்சு? அதுதான் உண்மை சம்பவம். ஓகே, இது நானா கிரியேட் பண்ணல. இதுல நடந்த 7 விஷயங்கள்னா இப்போ வந்து அந்த 1965 ஹிமாலயாஸில் ஒரு நியூக்ளியர் டிவைஸ் தொலைஞ்சு போச்சுன்றது வந்து உண்மையிலே நடந்த சம்பவம். அதில் 7 புளூட்டோனியம் கேப்சியூல்ஸ் இருக்குது. அது வந்து 200 வருஷத்துக்கு இந்தியாவை எந்த நேரம் வேணாலும் இந்தியாவுக்கு வந்து பாதிக்கப்படுற அளவுக்கு ஒரு இன்சிடெண்ட்டை கிரியேட் பண்ணலான்றது வந்து உண்மை சம்பவம். பாகிஸ்தானோட ஏஜென்ட்ஸ் வந்து இந்தியன் மிலிட்ரி இல்லைன்னா நேவல் ஆஃபீஸர்ஸ் இல்லை DRDO ஆஃபீஸர்ஸை ஹனி ட்ராப் செய்தாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையிலே நடந்த சம்பவம். ஓகே, அது இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி
இந்தியால இருந்து ஒரு பிரம்மோஸ் மிசைல் போய் பாகிஸ்தான்ல மியான் சென்னுன்ற ஒரு வில்லேஜை தாக்கியிருக்குன்றது வந்து உண்மையிலே நடந்த சம்பவம். மார்ச் 2022 நடந்த உண்மையான சம்பவம். அதுதான் இந்த படத்துல வந்து காமிச்சிருக்கோம். அதே மாதிரி சைனால இருந்து ஹேக்கர்ஸ் வந்து எங்கேயோ உட்காந்துட்டு, சைனால உட்காந்துட்டு ஹேக்கர்ஸ் வந்து இந்தியாவோட பவர் கிரிட்ஸை ஷட் டவுன் பண்ணியிருக்காங்கன்றது வந்து உண்மை சம்பவம். லடாக், வைசாக், மும்பைல வந்து பவர் ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. அதுதான் இதுலயும் காமிச்சிருக்கோம். அதே மாதிரி நியூக்ளியர் பவர் பிளான்ஸுக்கு எகெயின்ஸ்டா இங்க தமிழ்நாட்டுல போராட்டம் நடந்திருக்குன்றது வந்து உண்மை சம்பவம். ஸோ இதெல்லாமே உண்மை சம்பவங்கள் தான். இதெல்லாம் தான் படத்துல காமிச்சிருக்கும். ஸோ நிறைய வந்து ட்ரூ இன்சிடென்ட்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ரூ இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த கதையை எடுத்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. பட் ஆக்சுவலா நம்ம தியேட்டர் ஆடியன்ஸ்க்காக அந்த ஒரு சுவாரஸ்யத்துக்காக என்ன மாதிரியான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் நீங்க ஆட் பண்ணிருக்கீங்க மிஸ்டர் எக்ஸ்? இது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 7 உண்மை சம்பவங்களை எடுத்து நான் ஒரு படமா அப்படியே காமிச்சேன்னா அது டாக்குமெண்ட்ரி ஆயிடும். ஒரு 150 ரூபா காசு கொடுத்து ஒருத்தன் வந்து டிக்கெட் வாங்கி தியேட்டர் போறான்னா அவன் வந்து டாக்குமெண்ட்ரி பார்க்கறதுக்கு போகல. அவன் வந்து என்டர்டைன் ஆகணும். அவன் ஒரு சரி இந்த படமா ஆக்ஷன் படம், நான் ஆக்ஷன் பார்க்க போறேன்ற மைண்ட் செட்டோட உள்ள வரான்னா அதுல ஒரு கதை சொல்லணும். ஸோ இதுல ஃபிக்ஷனலா ஆட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ஹீரோவோட ஜேர்னி, அதாவது ஹீரோக்குன்ற இருக்கிற ஒரு பேக்ரவுண்ட், அதாவது அவருக்கும் அவனோட அப்பாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், அந்த பொண்ணுக்கிட்ட இவன் ஒரு ஸ்பைன்ற விஷயமே சொல்லாம மறைச்சு வைக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து ஃபிக்ஷனலா கமர்ஷியல் ரீசன்ஸ்க்காக ஆட் பண்ண விஷயம். ஸோ அந்த பொண்ணு ஒரு டாக்டர், அந்த பொண்ணோட ஹெல்ப்பை தேடிட்டு அவன் கடைசியில் வரான்றது எல்லாமே வந்து ஒரு கற்பனையில் உருவாக்கப்பட்ட கதை. ஸோ இதில் வந்து இவங்க எல்லாருமே ஏஜென்ட்ஸாக இருக்காங்க. அதில் வந்து கௌதம் கார்த்திகோட கேரக்டர் வந்து நெகட்டிவ் ஷேடு. அவன் வந்து அவனோட லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவத்தினால அக்ரவேட் ஆகி அவன் வந்து பழி வாங்கணும்னு நினச்சி ஒரு விஷயத்த பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து கற்பனையான விஷயம். ஓகே. ஸோ அதே மாதிரி கடைசியில் இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கிற அந்த சண்டை, ஒரு பவர் பிளான்ட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், அதே மாதிரி அது எண்டில் எப்படி போய் முடியுதுன்றதெல்லாம் வந்து கற்பனை விஷயம். ஓகே. ஸோ இந்த உண்மை சம்பவங்களை எடுத்து பீட் பாயிண்ட்ஸாக வச்சுட்டு அதை கோர்வையாக வச்சிருக்கிறது வந்து கற்பனை நிகழ்வுகள். அண்ட் அதே மாதிரி மூவி ரிலீஸ் ஆன டைமிங் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கா ஆஸ் டைரக்டர்? இன்னும் எதிர்பார்த்திருப்பீங்கல்ல நீங்க? கண்டிப்பா. ஒரு 3 வருஷம் ஒரு படத்துல ஒர்க் பண்ணி அது ஒரு நல்ல ஆக்ஷன் படமா, அது இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 200 பேர்கிட்ட படத்தை பார்த்தாங்க. பிஸ்னஸ் காரணங்களுக்கு, அதே மாதிரி ஜெனரல் க்ரௌடோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு தெரியறதுக்கு எல்லாம் டெஸ்ட் ஆடியன்ஸ்க்கெல்லாம் போட்டு காமிச்சோம். எங்களுக்கு கிடைச்சது எல்லாமே வந்து ஓவரால்மிங்கி பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ். படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே ஓடிடி டிஜிட்டல் பிஸ்னஸ்லாம் ஆயிடுச்சு. அதில் பார்த்தவங்களும் அவங்களுக்கு எல்லாமே எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ரிலீஸ் வந்து for whatever reason release happened or 4 or 5 days before Tamil Nadu state election. So அந்த எலெக்ஷன் பத்தி பேசிட்டு இருக்கிற அந்த வைப்லயே வந்து crowdோட attention everything was on the election. So இந்த படம் வந்து I feel it just got lost in that. அண்ட் வந்துட்டு மார்க்கெட்டிங், இப்போ ஒரு படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலையில அந்த ப்ரொமோஷன் அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா படம் எடுக்கிறதோட எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியது இருக்கு சார். இப்போ இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அது ஏன் சார் கம்மியாக பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு டெஸ்டினி இருக்கு, ஒவ்வொரு படத்துக்கும் அதோட ஒரு ஜேர்னி இருக்கு. ஸோ சம்வேர் ஐ ஃபீல் இந்த படத்தோட டெஸ்டினி, இதோட முடிவு இப்படிதான் முடியணும்னு இருக்கு. அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் பட்ஜெட் இருக்கோ அதே மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொமோஷன் பட்ஜெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒரு சில காரணங்களால் அது ரிலீஸ் ஆகிற டைமில் அந்த ப்ரொமோஷனல் பட்ஜெட் ஆர் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி, இப்போ இந்த படத்துக்கு வந்து என்னதான் ஒரு ப்ரொமோஷன் பட்ஜெட் இருந்தாலும் அந்த ப்ரொமோஷனை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இதோட டார்கெட் ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். இந்த படத்தோட ஸ்ட்ராட்டஜி டு ரீச் த டார்கெட் ஆடியன்ஸ் probably didn't work. அவ்வளவுதான். அண்ட் ராஜஸ்தான் டெசர்ட்ல வந்து நல்ல சுட சுட வந்து ஒரு சீன் எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு சூப்பரான நடிகர் வந்து நம்ம ஊர் பாட்டு இல்ல ரஷ்யன் பாட்டு வந்து பாடியிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். எல்லாருமே ஷாக் ஆகி யாரா பாடுறாங்கன்னு பார்த்தா அந்த ஆக்டர் பாடியிருக்காரு. யார் அந்த ஆக்டரு, எப்படி அந்த ரஷ்யன் பாடல் வந்து அங்க நடந்துச்சு? தான் ராஜஸ்தான்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இட் வாஸ் லைக் வெரி ஹாட். ஷூட்டிங் கொஞ்சம் டிலேயா போயிட்டு இருந்தது. எல்லாருமே கொஞ்சம் எட்ஜியா இருந்தாங்க. ஆக்ஷன் சில்வா மாஸ்டர் வந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த அடிக்கிற வெயில்ல மொட்டை மாடியில இந்த ஃப்ளோர்லாம் கூட கால் கூட வைக்க முடியாது, அந்த அளவுக்கு சுடும். ஸோ அதில் வந்து சாமர் சால்ட் அடித்து ரோல் பண்ணி எடுத்து கன் எடுத்து ஷூட் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ சரத்குமார் சார் வந்து பாட்டில் இருந்தார், ரஷ்யன் ஃபைட்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க.
ஸோ சில்வா மாஸ்டர் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து இதுதான் கோரியோகிராஃபின்னு சொல்லி காமிச்சிட்டு போவார். அந்த ஃபைட்டர்ஸ் வந்து சொதப்பிக்கிட்டே இருந்தாங்க, அவங்களால அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல சரியா. ஸோ மாஸ்டருக்கும் ஒரே கோபம், திட்டிகிட்டே இருந்தார். திடீர்னு பார்த்தா யாரோ மைக்கை வாங்கி ரஷ்யனில் பாட்டு பாடுறாங்க. யாரா பாடுறதுன்னு பார்த்தா சரத்குமார் சார். ஸோ திடீர்னு அவர் வந்து அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, அவங்கள ஒரு ஸ்பிரிட்டடாக வச்சுக்கிறதுக்கு அவர் வந்து பாட்டெலாம் பாடி, திடீர்னு அவங்களும் கூட சேர்ந்து பாடி கொஞ்சம் ஒரு ஜோவியலாக அந்த அந்த மைண்ட் செட் அவர் நல்லா ஹேண்டில் பண்ணார். ஸோ அகெயின் இட் ஷோஸ் ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டோட மூட் ஆர் மைண்ட் செட் can change depending on how the hero handles it. Yeah. Oh, கண்டிப்பா. that was a good experience. திடீர்னு ஒருத்தர் பாட்டு பாடாரு, அவரு ப்ராப்பரா பாடினார், ப்ராப்பரா ரஷ்யன்ல நல்லா பாடினார். அண்ட் இன்னொரு இன்சிடென்ட் கூட வந்துட்டு கேள்விப்பட்டோம் சார், இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணும்போது கௌதம் கார்த்திக் சாருக்கு கழுத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னுட்டு. ஸோ அது எப்படி ஆச்சு, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், அது ஒரு ஃபேக்டரிக்குள்ள ஆர்யா சாருக்கும் கௌதம்க்கும் நடக்கிற கான்ஃபரன்டேஷன். அதில் வந்து ஒரு சங்கிலி எடுத்து இப்படி தூக்கி போடணும். தூக்கி அந்த சங்கிலி போய் கௌதமோட கழுத்தை அப்படி சுற்றி அப்படி பிடிச்சி இழுப்பார். ஸோ கழுத்தை சுற்றி இருக்கிற சங்கிலியை டைட் பண்ணி இப்படி இழுக்கணும். ஸோ அவர் அப்படி போட்டார், அது கட் பண்ணி தான் எடுப்போம். ஸோ அது அந்த சங்கிலியை தூக்கி அவர் அப்படி போட்டார், அது போய் கழுத்தில் மாட்டிக்கிச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது ஒழுங்காக இட் டென்ட் சிட். ஸோ ஆர்யா சார் வந்து அந்த ஷார்ட்ல அப்படி பிடிச்சி இழுக்கணும். அப்படி பிடிச்சி இழுத்த உடனே அந்த சங்கிலி வந்து கழுத்தை கட் பண்ணிடுச்சு. ரொம்ப டீப் ஆயிடுச்சு, நல்லாவே கட் ஆயிடுச்சு. ஸோ அவர் திடீர்னு கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே விழுந்துட்டாரு. ஸோ எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டோம். பட் திடீர்னு எல்லாத்தையுமே நிப்பாட்டி ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் கொடுத்து, லைக் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு அவர் கிட்ட போகிறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது. பிகாஸ் ஐ குட் see that he was in pain. நல்ல ஒரு மாதிரி நல்ல கேஷ் கழுத்தில். ஆனால் அகெயின் அவ்வளோ ப்ரொஃபஷ்னல், அதாவது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துட்டு அதுக்கு மேலே மேக்கப் போட்டு, ஏன்னா தெரியும் கழுத்தில் நல்லா தெரிஞ்சிடுச்சு. அவர் வேற ஃபேர் ஸ்கின்றனால அவருக்கு வந்து அந்த கேஷ் வந்து நல்லா தெரியும். ஸோ அதனால மேக்கப் மேலே அப்ளை பண்ணிட்டு he continued shooting. Okay. That shows his commitment and professionalism. அவர் வேணும்னா இல்ல முடியல என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். I mean nobody would have faulted him. பட் அவர் வந்து இல்லை நான் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணார். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ், அது ஆர்யா சார் பண்ணதும் நிறைய இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ அண்ட் மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலா ரொம்ப வருடங்களா காத்துட்டு இருக்கிற ஒரு படம்னா அது துருவ நட்சத்திரம் தான். ஸோ இப்போ ஃபைனலாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அண்ட் நீங்கள் வந்து துருவ நட்சத்திரம் படத்தில் வந்து அசோசியேட் டைரக்டராக வர ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஜிபிஎம் அவர்களுக்கு. ஸோ படம் எப்படி எதிர்பார்க்கலாம்? நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய ஊரெலாம் சுற்றி பல இடங்களில் போய் ஷூட் பண்ண படம். அது இட்ஸ் அ பிக் ஸ்கேல் ஃபிலிம். பல்கேரியா, ஸ்லோவேனியா, டர்க்கி, ஜார்ஜியா அப்படின்னு நிறைய இடங்கள்ல சுற்றி இருக்கோம். விக்ரம் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ திங்க் த ஃபிலிம் வில் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப். ஹோப்ஃபுல்லி வெரி சூன், இன்னும் ஒரு மாசத்துல வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் எல்லாரும் மாதிரியும் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். துருவ நட்சத்திரம் படத்துல வந்து நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இப்போ எங்களோட ஷேர் பண்ணணும் நீங்க. ஒரு சீன் ஒன்று வி ஷாட் இன் டர்க்கியில் ஒரு ரூஃப் டாப் கஃபேல வந்து ஷூட் பண்ணோம். அதெல்லாம் மொத்த ஆர்டிஸ்டும் இருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. அதாவது ஒரு பக்கம் விநாயகன், இன்னொரு பக்கம் விக்ரம் சார், பார்த்திபன் சார், ராதிகா மேம், சிம்ரன் மேம் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அது வேற எங்களுக்கு வந்து டைம் ஷார்ட்டேஜாக இருந்தது. அந்த கெஃபேல வந்து சீக்கிரமாக ஷூட் பண்ணி முடிக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருந்தது. ஸோ வி வர் ரஷ்ஷிங். ஸோ ஒரு பக்கம் இருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டோம். இன்னொரு பக்கம் வந்து விநாயகன் சாரோட சீக்வன்ஸ். அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 பேஜுக்கு வந்து அவரோட ஒரு மோனலாக் மாதிரி, அது பெரிய டயலாக். ஓகே, போயிட்டே இருக்கணும், திரும்ப பேஜஸாக போயிட்டே இருந்தது. 2.5-3 பேஜ் கிட்ட இருந்தது. ஸோ ஐயோ இதை எப்படா இது வந்து அவருக்கு வந்து இஸ் அ மலையாளி. ஸோ இதை ஃபுல்லாக எப்படி அவர் கிராஸ் பண்ணி அதை சொல்ல போறாரு. எங்களுக்கு வேற டைம் வேற இட் வாஸ் ரன்னிங் அவுட். ஸோ இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரும் விக்ரம் சார் உள்பட எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க, எல்லாருமே ஷார்ட்ல இருக்காங்க. ஸோ கேமரா எல்லாம் வச்சாச்சு. இவர் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 4-5 டேக் ஆகிடும், மைண்ட் செட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் வி ஒன்லி ஹேட் லைக் 1 hour லெஃப்ட்
ஃபார் த டே டு ஷூட் தேர். ஸோ கௌதம் சாரும் கேமரா ரோல் அப்படின்ட்டாரு, ஷார்ட் போகுது. That entire 3 pages he took it in single shot. Wow. Oh, wow. நாங்க நினைச்சதை விட, அதாவது நாங்க வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கட் பண்ணி இன்னொரு ஆங்கிள் எடுத்துக்கலாம், இல்ல இப்படி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசுவோம். அவர் எடுத்தாரு போயிட்டே இருக்கு. அந்த 3 பேஜ் அவர் சிங்கிள் டேக்ல எடுத்துட்டாரு. எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி அட் த எண்ட் ஆஃப் இட் கௌதம் சார் அப்படியே ஹெசிடேட் பண்ணிட்டு கட் சொன்னாரு, எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. வேற லெவல். அந்த மாதிரி so it was an opportunity to see really awesome actors perform at their best. Like விக்ரம் சாரும் அதே மாதிரி எவ்வளோ எஃபர்ட் போட்டாருன்னு எனக்கு தெரியும். ஸோ பட் அதே நேரத்தில் அவ்வளோ சிம்பிளாக, such a down to earth, such a sweetheart to work with. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு அந்த மாதிரி துருவ நட்சத்திரம். ஐ திங்க் இட்ஸ் பெஸ்ட் தட் கௌதம் சார் டெல்ஸ் யூ அவர் ரிலீஸ் டைம்ல. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் பயங்கர சுவாரஸ்யமா இந்த ஒரு விஷயம் நியூஸ் வந்ததுனால எங்களுக்கும் ஆர்வம் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க அப்படியே கொஞ்சம் ஹிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கும் வந்து ஓகே இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நல்ல ஃபிலிமா தான் இருக்கும். லைக் ஐ செட், நான் கடைசியா படம் பார்க்கல, பட் ஐம் ஷுவர் when it is put together, கௌதம் சார் எப்பவுமே எடிட்ல ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவார். எல்லாம் பண்ணிட்டு மியூசிக் ஹாரிஸ் சார் அவங்க எல்லாம் அந்த காம்பினேஷனே நல்லா இருக்கும். ஸோ ஐ திங்க் the film will be worth watching in theater. Okay. பட் கௌதம் சார் பத்தி இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் சார். அவர் எப்படி சார் இந்த லவ் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு சூப்பரா எழுதுறாரு. அதாவது பசங்களே வந்து இட்ஸ் a GVM திங் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்றாங்க, அதனால கேட்குறேன். அவர் எப்படி ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கொடுப்பாரா, இல்ல எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வச்சுப்பாரு? இல்ல டிப்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டார். He's genuinely I think he's genuinely like that. He's a very sweet man. நல்ல அதாவது the way he treats people, the way he talks to women is very civilized, very polished. அது அவருக்குள்ளே நேச்சுரலாவே அவர் அப்படிதான். நான் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து since 2011 is genuinely warm and courteous with people. Okay. And with women, the way he treats women, it's like that. So that is what அதுதான் வந்து ஸ்கிரீன்ல எழுதும்போது உள்ள என்ன ஒரு உணர்வு, என்ன எமோஷன் பிரைமரியா இருக்கோ அதுதான் வந்து எழுதும்போது வரும். ஸோ இப்போ என்கிட்ட நிறைய பேர் இப்போ இந்த படத்துக்கு ப்ரொமோஷன்ஸ்லாம் போகும்போது கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து கௌதம் சாரோட அசிஸ்டன்ட், நீங்கள் இப்போ லவ் ஸ்டோரி பண்ணுவீங்க, நீங்கள் ஏன் அவர் மாதிரி பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒன் திங் தட் ஐ ஆல்வேஸ் சே இஸ், கௌதம் சாருக்கு உண்டானது கௌதம் சாருக்கு மட்டும்தான், அவரால் மட்டும்தான் அது பண்ண முடியும். இஃப் ஐ ட்ரை டு ரெப்ளிகேட் தட், அவரை மாதிரி நான் பண்ணணும், இல்லை அவரை மாதிரி அவரோட ஒரு லவ் ஸ்டோரி நான் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு நினச்சானா இட் ஒன்ட் ஒர்க் அவுட். ஸோ அவர் எப்படி அவரோட ஸ்டைல், அவரோட பாதை ஒன்று உருவாக்குனாரோ அதே மாதிரி எனக்கு என்ன வருதோ அதுதானே நான் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் தட். ஸோ ஐ ஹவ் சீன் ஹிம் பி தட். நான் அவரோட க்ளோஸாக ஒர்க் பண்ணதுனால அவரோட ஹீரோஸ், நான் ஸ்க்ரீன்ல பார்க்குற ஹீரோஸ் தான் அவரை நான் நேரில் பார்க்க, அவரோட அந்த எலிமெண்ட் வந்து அவரோட பிஹேவியர்லேயே இருக்கும். சோ அவரோட காதல் கதையில ஏதாச்சும் ஒரு காதல் கதை உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரா? ஒரு சில விஷயங்கள் அவர் சொன்னதெல்லாம் நான் வெளியில சொன்னா என்ன துரத்தி அடிப்பாரு. அந்த காரணத்தினால இல்ல no. See, certain things, what happens and the way we interact and what we speak is obviously private. Okay. But அவரோட ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கத்துக்க முடிஞ்சது. அவர் நான் இப்ப சொன்ன மாதிரி உட்கார வச்சு சொல்லி கொடுக்குற பாஸ் இல்ல. ஓகே, அவர் பாட்டு அவர் பண்ணுவாரு. அவரு எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், தட்ஸ் ஒன் திங் தட் ஐ ஆக்சுவலி அப்ரிஷியேட் அ லாட். எனக்கு அவர் கொடுத்த ஃப்ரீடம் தான் இன்னைக்கு என்ன வந்து ஒரு கான்ஃபிடென்டான ஒரு ஃபில்ம் மேக்கர், டைரக்டரா ஷேப் பண்ணிருக்கேன். ஏன்னா என்னை அறிந்தால் பண்ணும்போது that was the first film that I became his associate. முழுசா வந்து அவர் அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஒரு ஸ்பாட்டுக்கு போய் ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணி கேமராமேனோட போய் அந்த பிளாக்கிங் பண்ணி ஃபுல்லா செட் பண்ணி வைக்கிற வரைக்கும் எல்லா ஃப்ரீடத்தையும் கொடுத்தாரு. ஓகே, கொடுத்துட்டு சார் ஷார்ட் இஸ் ரெடி யூ கம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்து அதனால நிறைய விஷயங்கள் என்னால பண்ண முடிஞ்சது. அண்ட் அதே மாதிரி இப்போ உங்களுக்காக ஒரு சுவாரஸ்யமான செக்மெண்ட் காத்துட்டு இருக்கு, திஸ் ஆர் தட். நாங்க 2 பேரும் வந்து உங்கள்கிட்ட பேக் டு பேக் சில கேள்விகள்லாம் கேட்போம். அதுல நீங்க எது ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? ஏர்லி மார்னிங் ஷூட் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லை நைட் ஷூட்ஸா? ஏர்லி மார்னிங்.
early morning. Okay. ஃபாரஸ்ட் ஆர் பீச்? பீச். Okay. 30 days call sheet or 50 days call sheet? 50 days plus call sheet. 50 days plus. ஸ்பிரிச்சுவல் ஆர் ஏத்திஸ்ட்? Spiritual. அண்டர் ப்ரெஷர்ல பெர்ஃபார்ம் பண்றவரா நீங்க இல்ல ப்ரெஷர்னா சொதப்புவீங்களா? Under pressure. அண்டர் ப்ரெஷர். ஓகே. ஷூட்டிங் ஸ்பாட்ல டீயா காஃபியா? Ooh. Coffee, black coffee. பிளாக் காஃபி. No sugar. நல்ல ஒரு ஃபேம் இருக்கிற ஆர்டிஸ்டா இல்ல நியூ கமர்ஸா? Depends on the story. What would you prefer? அதுதான். ஸ்டோரி Yes. ஓகே பட் your I would prefer working with people who know what they're doing. producers director-ஆ actors director-ஆ? Both. Either one. Producer, director. கரெக்டா இந்த டைமிங் எல்லாம் மெயின்டைன் பண்ணி பஞ்சுவாலிட்டியா இல்ல கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு இருக்கா? 100% whoever knows me will tell you I am extremely punctual on time. இப்போ வந்து ப்ரொடியூசர் வந்து உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அபார்ட் ஃப்ரம் டைரக்ஷன் யூ கேன் சூஸ் சினிமோட்டோகிராஃபி ஆர் ஆக்டிங். வாட் வுட் யூ சூஸ்? Direction. ஆக்டர் ஆகணுங்கிற ஆசை? ஃபியூச்சர்ல கூட நடிக்க மாட்டீங்களா சார்? ஜிவிஎம் சாரோட பாத்துல See, GVM சார் சொன்னாருன்னு ஏதோ ஒரு சீன்ல எல்லாம் அப்படி இப்படி வருவேன், அவ்வளவுதான். மற்றபடி I have no interest in acting. I came just to direct and I will only want to direct. லீனியர் ஸ்டோரி டெல்லிங்கா நான் லீனியர் ஸ்டோரி? Non-linear. ஹாப்பி எண்டிங்கா ட்ராஜடி எண்டிங்கா? Ayyo. See, my first film had a tragic ending, my second film had a happy ending. Okay. So it depends on the story. பட் வாட் வுட் யூ ப்ரிஃபர்? Tragic. ட்ராஜிக்கா? ஓகே. Because it stays with you. ஆக்ஷனா த்ரில்லரா? Action. காமெடியா ரொமான்ஸா? Romance. ரொமான்ஸா டிராமாவா? Drama. அண்ட் நீங்க வந்துட்டு லைக் நல்லா சேவ் பண்ற பர்சனா இல்ல ஸ்பெண்டிங்? ஸ்பெண்டிங் தானா? ஓகே. I don't save at all. Okay. I rely on my wife to give me everything. Yeah. ஸோ ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா இல்ல அதுல இன்னும் கொஞ்சம் திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? See, சினிமா அப்படின்னு வந்து இதில் முழுசாக இறங்கிட்டா ஃபேமிலி, பர்சனல் டைம், ஃப்ரெண்ட்ஸ் டைம் அதெல்லாமே ரொம்ப கம்மியாயிடும். ஸோ I don't think I spend enough time with my wife. I don't think I spend enough time with my friends. So சினிமான்னு வந்துட்டா இட்ஸ் a very secluded, lonely space. ஏர்லி பேர்டா நைட் அவுலா? 100% early bird. அப்படியா? Yeah. எத்தனை மணிக்கு சார்? 3:45 எவ்ரி டே? every day. ரூல்ஸை ஃபாலோ பண்றவரா இல்ல ரூல்ஸை பிரேக் பண்றவரா? Rules follow பண்றவர். வீடியோ கேம்ஸா இல்ல கிரவுண்ட்ல போய் விளையாடுறது இன்ட்ரெஸ்ட் இருக்குமா சார்? More on the ground, I would say. Yeah, I'm not a Okay, video sir. game person. ஃபோன் காலா இல்ல வாய்ஸ் நோட் டெக்ஸ்டிங்கா? ரெண்டுமே கம்மி தான். ரெண்டுமே கிடையாது பெருசா? ஓகே. பெருசா ரெண்டுமே கிடையாது. I mean, I'm not a phone addict as much. சோ அதுவா வந்து அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. Okay. இப்ப நீங்க ஒரு தப்பு பண்றீங்கன்னு தெரிஞ்சு அதை திருத்திக்கிட்டு அந்த தப்பை முடிச்சிருக்கீங்களா இல்ல அந்த தப்பு நடந்துகிட்டே இருக்கா? சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ படத்துல பண்ண தப்புகள் எல்லாம் ரெண்டாவது படத்துல திருத்திக்கிட்டேன். ஓகே. படத்துல எதுக்கெடுத்தாலும் கோவம் வரும், சண்டை போடுவேன், நான் எனக்கு இதுதான் வேணுன்ற மாதிரி அடம் பிடிச்சி சில விஷயங்கள்லாம் பண்ணேன். அதெல்லாமே வந்து செகண்ட் ஃபிலிமில் ஐ டென்ட் லெட் மை ப்ரைட் ஆர் மை ஈகோ கம் இன் மை செகண்ட் ஃபிலிம். ஸோ தட் இஸ் அ லெசன் தட் ஐ லேர்ன் ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ ஐ ஹோப் ஐ வில் ரெப்ளிகேட் தட் அகெயின். ஓகே, நைஸ். அண்ட் இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன போயிட்டு இருக்கு? இப்போ அடுத்தது எழுதிட்டு இருக்கேன். ஐ மீன் ரிட்டன் லைக் 3 films. I don't know which one will take off. ஒரு 2 டிஸ்கஷன் ஐ மீன் வித் ஹீரோஸ் இட் இஸ் ப்ரோக்ரஸ்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னொரு 3-4 monthsல ஒரு கிளாரிட்டி வரும். அது ஸ்பை ஆக்ஷனா இருக்குமா? கண்டிப்பா இல்ல. நெக்ஸ்ட் என்ன ஜானர் கொடுங்க சார்? எந்த ஜானர்னு? See, definitely if the film that I am writing seriously now, if that is the one that takes off, it's a mythological action film. Oh wow. Okay, so adu take off ஆயிடுச்சுனா that's a proper mythological. It's definitely not a spy thriller. கண்டிப்பா நான் வீட்ல உட்கார்ந்தாலும் உட்காருவேன் தவிர இன்னொரு ஸ்பை ஃபிலிம் இம்மீடியட்டா பண்ண மாட்டேன். ஓகே. அண்ட் உங்களுக்கு பர்சனலா வந்துட்டு ரைட்டிங் பிடிச்சிருக்கா இல்ல டைரக்ஷன் பிடிச்சிருக்கா சார்? See, it's interlinked. Okay. உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஹாப்பியா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது ரைட்டிங்கா இல்ல டைரக்ஷனா? எது உங்களுக்கு நிறைய டென்ஷன் கொடுக்கும்? ஐ எக்ஸ்பிரஸ், நான் வந்து எழுதும்போது என்னோட இமோஷன்ஸை நான் வந்து ஐ எக்ஸ்பிரஸ் பெட்டர் when I write. I'm not a talkative person. I'm not a அதாவது ரொம்ப வேர்பலைஸ் பண்ணி என்னோட இமோஷன்ஸ் எல்லாம் சொல்கிற ஆள் கிடையாது நான். ஸோ whenever I am happy, whenever I am low, depressed, whatever, I write.
ஓகே. ஸோ எழுத்தில் தான் நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் எழுதுறது எல்லாமே வந்து அது ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வர முடியுமான்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் எடுக்க மாட்டோம், நிறைய விஷயங்கள் எடுத்ததை வந்து ஃபைனலாக எடிட்டில் வைக்க மாட்டோம், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆஸ்க் மீ would I prefer ரைட்டிங் ஓவர் டைரக்ஷன்? ரைட்டிங் டு எக்ஸ்பிரஸ் மை இமோஷன். பட் அதை டைரக்ட் பண்ணி அதை லைஃப் கொடுக்கும்போது தான் ஒரு சந்தோஷம் வரும். அண்ட் அதே மாதிரி மித்தலாஜிக்கல் த்ரில்லர் வந்து இப்போ ரைட்டிங்ல இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எந்தெந்த ஆர்டிஸ்ட்லாம் உங்க மைண்ட்ல இருக்காங்க, எந்தெந்த ஆக்டர்ஸ் உங்க மைண்ட்ல இருக்காங்க? If I have it my way, someone like Vikram sir. ஓ வாவ். ஓகே. Okay, அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு. பட் அகெயின் இட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க். நடந்தால் பார்ப்போம். பட் யா, ஒரு ஆக்டர் அந்த கேரக்டருக்குன்னு கரெக்டாக உட்கார்ற மாதிரி யாராவது இருந்தால் விக்ரம் சார்னு சொல்லுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் உங்களோட சினிமா ஜேர்னி பற்றி எங்களோட ஷேர் பண்ணீங்க. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். Thank you very much. Thank you. Thank you.